தங்கம் விலை வந்து புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. வரும் நாட்களில் தங்கம் விலையோட நிலை வந்து எப்படி இருக்கும்? தங்கம் விலை வரும் நாட்களில் குறையறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு தான். விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்படி தங்கம் விலை அண்மை காலத்தில் அதிகரிக்கிறதுக்கு பல மாதங்களாகவே உயர்ந்துக்கிட்டு வருது. அது அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் முக்கியமான காரணம் விலைவாசி உயர்வு. விலைவாசி உயரும்போது மக்கள் இன்றைக்கி உள்ள வட்டி விகிதத்தில் வங்கியிலையோ உள்ள வட்டி விகிதத்தில் அவங்க இழப்பு ஏற்படும். அதை சேமித்தா பணம் உண்மையான மதிப்பு இழப்பு ஏற்படும். அதனால் இன்ஃப்ளேஷனுக்கு ஓவர் அண்ட் எபோவ் விலைவாசிக்கு மேலே ஏதாவது இருக்கணும், சப்போர்ட் இருக்கணுங்கிறனால தான் தங்கத்தை நம்புகிறாங்க. தங்கம் இன்ஃப்ளேஷனையும் தாண்டி குறைந்தபட்ச லாபம் கொடுக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் முதலீடு செய்வதனால அதனால் தங்கத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ தேவை மக்கள் அதை நோக்கி அதிகமாக வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனோட டிமாண்டு குறைய போகிறதில்ல. இன்னொரு காரணம் உலக இன்டர்நேஷ்னல் கண்டிஷன்ஸ் நிறையா மாறி இருக்குது. இப்போ இன்றைக்கி சைனா அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கோல்டுக்கு மாறிட்டுருக்காங்க. நிறையா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரெஷரிஸை டம்ப் பண்ணிவிட்டு இந்தியாவில் தொடர்ந்து சாதாரண மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்வாங்க. அது நமக்கு தெரியும். நகை இதெல்லாம் வாங்குகிறாங்க. இப்போ சைனாவில் அது போன்ற ஒரு ட்ரெண்ட் எமர்ஜ் ஆகிருக்கு. என்னென்னா அங்கே ரியல் எஸ்டேட் அடி வாங்கியிருக்குது. ரியல் எஸ்டேட் படுத்துட்டதுனால அங்கே சாதாரண மக்களும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு நிலைகள் அதற்கான தேவை அதிகரிக்குது. ஒன்று, வங்கிகள் பல நாடுகளுடைய யூரோப்பாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், பல்வேறு ரிசர்வ் வங்கிகள் அவங்கவுங்க உள்ள மத்திய வங்கிகள் கோல்டில் முதலீடு செய்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னா, இன்டர்நேஷ்னல் கண்டிஷன்ஸ் இப்போது இஸ்ரேலில் நடக்கக்கூடிய, மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய வார் அது எஸ்கலேட் ஆனால் என்ன ஆகும்? அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் வார் நடந்துகிட்ருக்குது. ஸோ இது போன்ற விஷயங்கள் ஒரு 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 நிச்சயமற்ற தன்மையை உலக பொருளாதாரத்தில் உருவாக்குறதுனால சென்ட்ரல் பேங்கே, மத்திய வங்கிகளே, ரிசர்வ் வங்கிகளே கோல்டில் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மற்ற இன்னொரு காரணம் டாலர். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் வார் இது போன்ற கண்டிஷனால் டாலர் வீக்கன் ஆகிறதா கருதுகிறாங்க. அதனால் எல்லாருமே தங்கத்துக்கு ஒரு சேஃப் ஹெவன் அப்படிங்கிறதுனால தங்கத்தில் முதலீடு பண்ணுவோம். இப்போ இவ்வளோ பேர் தங்கத்தை வாங்கும்போது தேவை அதிகரிக்குது. அதனால் அதனுடைய விலை உயர்ந்துக்கிட்டு தான் போகும். சார், இந்த தங்கம் விலை குறைஞ்சா ரூ. 100 குறையுது, விலை ஏறுனா ரூ. 500 ஏறுது. இந்த குறைவான விலை குறையிறதுக்கும் ஏறும்போது அதிகமான ரூபாயில் விலை ஏறுறதுக்கும் என்ன காரணம் சார்? இல்லை, எந்த ஒரு ட்ரெண்டு போக்குன்னு சொல்லுவோம். அதாவது விலைவாசியாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எதுவுமே ஒரு லீனியரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஏறுறதோ இறங்குறதோ இருக்காது. ஒரு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் ஏற்ற இறக்கத்தோடு தான் போகும். பட்டு கோல்டு ரூ. 100 குறைஞ்சி ரூ. 500 உயருதுன்னா அது என்ன காட்டுதுன்னா, ஷார்ட் டேர்மில் குறையிறது குறைவாக இருக்கும், ஆனால் உயர்றது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லாங் டேர்ம் இந்த நியர் ஃப்யூச்சரில் கோல்டு விலை உயர தான் போகுது. ஸோ இம்மீடியட்டாக 1 or 2 days ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் சின்னதாக இருக்கலாம், ரூ. 100 அதெல்லாம் குறையலாம். பட் இந்த லாங் டேர்ம் விலைவாசி கோல்டோடைய விலை உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது தான் அது காட்டுது. சார், இந்த தங்கத்தின் மீதான இறக்குமதி வரையும் குறைஞ்சிருக்கு. சீனாவில் தங்கம் வாங்குவதற்கான அந்த தங்கம் வாங்குறதும் குறைஞ்சிருக்க நிலையில் ஏன் தங்கம் விலை மட்டும் குறைஞ்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஏன் குறையாமல் இருக்குது? இவ்வளோ காரணங்கள் இருந்தும் ஏன் தங்கம் விலை மட்டும் ஏன் கூடிக்கிட்டே இருக்குது? இல்லை, பட்ஜெட்டில் ஏற்கனவே அதன் மேலே உள்ள வரிகளை தங்கத்தின் மேலே உள்ள வரிகளை உயர்த்தியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது இன்டர்நேஷ்னல் கண்டிஷன்ஸ் கோல்டு ப்ரைஸ் உயர்ந்துகிட்டு இருக்கும்போது இந்தியாவிலையும் அது நிச்சயம் உயர தான் செய்யும். நீங்கள் இறக்குமதியில் என்ன மாற்றங்கள் செஞ்சாலும், வரியில் மாற்றம் செஞ்சாலும், அது இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் உயர்ந்துட்டு போகும்போது இங்கேயும் அது உயர தான் செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி சைனாவில் கொஞ்சம் வாங்குறது குறைஞ்சிருக்குன்னா அது எகைன் ஷார்ட் டேர்ம் தான், இப்போ தற்காலிகமாக தான். தொடர்ந்து தங்கம் விலை உயரும்போது மற்றவங்களும் அது தொடர்ந்து வாங்க தான் போகிறாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிருக்குது, விலைவாசி உயர்வு குறையுது. அப்படிங்கும்போது மக்கள் ஒரு சேஃபான முதலீட்டுக்கு தங்கம் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா டெபாசிட்டில் குறைஞ்சா நீங்கள் விலைவாசி உங்கள் உண்மையான மதிப்பை இழக்க நேரிடும். ஏன்னா விலைவாசி உயர்வு எவ்வளோ இருக்கோ அதை விட டெபாசிட்டுக்கான வட்டி விகிதம் குறைவாக இருக்குது. அதனால் டெபாசிட் பண்ண போகிறதில்ல. ரியல் எஸ்டேட் அங்கே சைனாவில் படுத்துருக்குது. ஸோ அதுலேயும் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி டாலர். ஸோ இப்படி எல்லா முதலீட்டு அவென்யூஸும் கீழே இருக்கும்போது தங்கத்தை ஒப்பிடுகையில் தங்கம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதன் மேல் தேவை உயர்ந்துட்டு தான் இருக்கும், அதன் விலையும் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.